பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 12, இறை வார்த்தை 27. காட்டு செடிகள் எப்படி வளர்கின்றன என கூர்ந்து கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையை எல்லாம் அவற்றில் ஒன்றை போல் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக குறிப்பாக இந்த நற்கருணை நாதரோடு இணைந்து உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்தி அவருக்காக உங்களுக்கு முன்பாக நின்று அவருடைய வார்த்தைகளை அறிவிக்க அவர் என்னை தைரியப்படுத்தியிருக்கின்றார். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த செய்தியை கேட்க போகிற நீங்களும் உங்களுடைய ஆத்துமாக்களும் உண்மையிலே பேறுபலன் பெற்றவை. நீங்கள் மற்றவர்களுக்கு கைமாறு செய்ய முடியும் என்று நான் நம்புகின்றேன், விசுவசிக்கின்றேன். ஆண்டவர் அதற்கு உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாராக. அன்பார்ந்தவர்களே, நாம் இன்னும் ஒரு 4-5 நாட்கள் தொடர்ந்து உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை குறித்த அந்த செய்தியை கேட்டு அவர்களுக்காக இன்னும் நாம் நம்முடைய உள்ளத்தை ஊற்றி திருப்பலிகளை நிறைவேற்றி சிலுவை பாதைகளை செய்து உபவாசம் இருந்து நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபமாலை சொல்லி இறை வார்த்தைகளை வாசித்து ஜெபிப்போம். அந்த ஆத்துமாக்கள் அந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்து மீட்பு அடைந்து விண்ணகத்திற்கு செல்வதை காட்சிகளாகவும் கனவுகளாகவும் அல்லது நேரடியாக உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவர்கள் உங்களிடம் சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் கைமாறு எப்படி நாம் செய்ய முடியும், உத்திரிக்க ஸ்தலத்தில் கைமாறு எப்படி இருக்கும் என்பதையும் நாம் அறிந்து இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே குற்றத்திற்கு ஏற்ப கடவுள் தண்டிக்கிறார். தங்கள் உடலை பேணி வளர்க்காதவர்கள் அதிக துன்பப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். உடலை பாவத்திற்கு பயன்படுத்திய அளவு துன்பமும் பெருகும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. குடிகாரனும் உணவு பிரியனும் சொல்லொன்னா தாகத்துக்கும் பசிக்கும் உள்ளாவார்கள் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. சிற்றின்பத்தை தேடி திரிந்தவர்கள் பெரும் துன்பத்திற்கு உள்ளாவார்கள். நான் எப்படி நடக்கிறேன் என்பதை நானே அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யும் பொழுது தெரிந்துதான் தவறை செய்கின்றான். யாருமே தெரியாமல் தவறை செய்வது இல்லை. எல்லோருக்கும் தெரியும். மற்றவர்களுக்கு கேடு நினைப்பது, மற்றவர்களை பற்றி பேசுவது, குடிப்பது அல்லது புகைப்பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பது, மற்றவர்களுக்கு தீமைகளை செய்து செய்து வாழ்ந்து கொண்டு இருப்பது, இவை அனைத்துமே நமக்கு ஒரு திரும்ப வரும் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்வோம். நம்முடைய பிள்ளைகளும் அறுவடை செய்வார்கள் என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும். கடவுளுடைய சித்தத்தை பின்பற்றுவதற்கு பதிலாக தங்களுடைய பிரியத்தின்படி தங்களுடைய விருப்பத்தின்படி நடந்தவர்கள், அகங்காரிகள், பேராசை கொண்டவர்கள், கடவுளுக்கு விரோதமாய் எழும்பியவர்கள் ஆகியோர் அதிக வேதனை அடைவார்கள். அவர்கள் மறந்த கடவுள் அவர்களை மறக்க மாட்டார். தங்கள் அறிவாற்றலினால் நான் பெரியவன் என்றும் ஒவ்வொருவரும் அநேக பேரும் தன்னுடைய பிரைட் என்று சொல்லக்கூடிய கர்வத்தினால் அலைந்து அலைகிறவர்களை கூட கடவுள் சும்மா விடுவது இல்லை. நரகத்திற்கு போகிறவன் தன் சுய மனதினாலேயே அங்கு செல்கிறான். நரகம் அங்கு விழுந்த வான தூதர்களுக்காக உருவாக்கப்பட்டது.
கடவுளுக்கு எதிராக செயலாற்றிய கலகக்காரர்களாய் இருந்த வான தூதர்களுக்காக உருவாக்கப்பட்டது, மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. அதே போல் உத்தரிக்க ஸ்தலத்திற்கு செல்கிறவனும் அங்கே இருந்து அந்த ஆத்துமா தூய்மை அடையும் வரை வேதனை அடைவான் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் இருக்கையில் உத்தரிக்கிற ஸ்தல ஆத்துமாக்களுக்கு உதவி செய்யாது இருந்தவர்கள் இறந்த பின் பிறரால் மறக்கப்படுவார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறர் அவர்களை நினைத்து அவர்களுக்காக ஜபங்களும் திருப்பலிகளும் ஒப்பு கொடுத்த போதிலும் அவற்றில் பெரும் பகுதியை கடவுள் வேறு யாருக்காவது கொடுத்து விடுவாராம். பிறருக்கு உதவி செய்ய தனக்கு வாய்ப்பு இருந்தும் உதவி செய்யவில்லையே, என் உத்திரிக்க ஸ்தலத்தின் சிறையை நின்று விடுவிக்கும்படி சொற்ப உதவி செய்கிறவர்களும் ஒன்றுமே செய்யாதவர்களும் விடும்படி நாள் பிடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் அந்த நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் அந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை தொட வேண்டுமே என்றால் அந்த ஆத்துமாக்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது நல்ல காரியங்களை செய்திருக்க வேண்டும். உங்களை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள். கடவுள் எவ்வளவோ வாய்ப்புகளை கொடுத்து இருக்கின்றார் மற்றவர்களுக்கு உதவி செய்ய. அதே போல் மற்றவர்களை அவருடைய வழியில் நடத்த, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்க திருச்சபை குருக்களை உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே அந்த குருக்களிடம் போய் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நடந்த ஒரு புதுமையை சொல்லி உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவுக்காகவும் இந்த நாளிலே நான் ஜெபிக்கின்றேன். ஒரு நல்ல மனிதர் ஒருவருக்கு ஒரு பொல்லாத நோய் ஒன்று வந்தது. சொல்ல முடியாத வேதனைப்பட்டார். கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் அவர் நடந்து சென்றார். அவரிடம் இருந்த அந்த பணங்கள் எல்லாமே அவருடைய மருத்துவத்திற்காக செலவழிந்து கொண்டே இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அவர் புலம்ப ஆரம்பித்தார், ஆண்டவரே, நான் இவ்வளவு வேதனைப்படுவதற்கு பதிலாக என்னுடைய உயிரை எடுத்துவிடும் என்று. அந்த இரவே வானதூதர் அவருக்கு தோன்றி 2 விடயங்களை அவருக்கு கொடுத்தார். ஒன்று, நீ இன்னும் 1 ஆண்டு இந்த உலகத்திலே இதே போல் துன்புற விரும்புகிறாயா, அல்லது 3 நாட்கள் உத்திரிக்க ஸ்தலத்தில் வேதனை அடைய விரும்புகிறாயா என்று கேட்ட பொழுது இந்த மனிதன் யோசித்தார். யோசித்து விட்டு, இன்னும் 1 வருடம் நான் இந்த உலகத்தில் துன்புற முடியாது. நான் எதற்காக துன்புற வேண்டும்? மற்றவர்களுக்கு சுமையாக இருக்க வேண்டும். என்னிடம் இருக்கக்கூடிய பணங்கள் பொருள்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்கணுமே, அவர்கள் வாழணுமே என்று சொல்லி என்னை நீர் எடுத்துக் கொள்ளும் என்று சொல்லிவிட்டார். அந்த இரவே அவர் மரித்து போனார். அன்பார்ந்தவர்களே, அவருடைய ஆத்துமா உத்திரிக்க ஸ்தலத்திற்குள் கடந்து சென்றது. அங்கு அவர் இருந்த பொழுது அவர் அழுது புலம்பினார். என்ன சொன்னார் தெரியுமா? ஐயோ, நான் வந்து வெகு காலம் ஆகிறதே என்று. ஏன் இந்த வானதூதர் என்னை ஏமாற்றிவிட்டார்? அவர் உண்மையான வானதூதர் அல்ல என்று சொல்லி அவர் புலம்பலானார். மீண்டும் வானதூதர் அவருக்கு தோன்றி அவரோடு பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? பிரியமானவர்களே, மகனே, உன்னுடைய விருப்பத்தின்படிதான் உனக்கு இங்கு அந்த பரிசுத்தத்திற்காக நாள் குறிக்கப்பட்டு இருக்கின்றது. உன்னுடைய உடலை இன்னும் அடக்கம் செய்யவில்லை. பார், நீ இறந்து இன்னும் 1 நாட்கள் ஆகவில்லை. நீ 1 மாதம் ஆனவனை போல நீர் சொல்கின்றாயே என்று. ஆம் பிரியமானவர்களே, 1 நாள் என்பது அங்கே விண்ணகத்திலே 1000 நாட்களுக்கு சமம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே விண்ணகத்தில் இருக்கக்கூடிய நாட்கள், விண்ணகத்தில் இருக்கக்கூடிய கேலண்டர் மிகவும் வித்தியாசமானது. நம்மை இங்கே தயாரித்துக் கொள்வோம். ஏனென்றால் கடவுள் நம்மை அவர் சாயலாக படைத்திருக்கின்றார். அவருடைய அறிவாற்றலையும் ஞானத்தையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவரை பின்பற்றக்கூடிய நாம் இந்த உலகபூர்வமான வாழ்க்கை வாழ்ந்து நம்மையே கடவுளுடைய கரத்தில் விழாதபடி, சாத்தானுடைய கரத்தில் விழ வைக்கும் சாத்தானுடைய ஆவிக்கு துணை போகாதபடி கடவுளோடு இணைந்திருப்போம். பரிசுத்த ஆவியினுடைய கனிகளையும் கொடைகளையும் பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த இந்த ஆற்றலை பயன்படுத்தி சில மணி துளிகள் நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே,
தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களுடைய குற்றங்களையும் பழிகளையும் எடுத்து மாற்றிடுவீராக. நாங்கள் பரிசுத்தம் அடைந்து என் ஆண்டவருடைய திருமுகத்தை தேடி என் ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் கடந்து வந்து என் ஆண்டவரை பற்றி கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் நல்லவர்கள் போல் நடித்த நாட்கள் போதும், மற்றவர்களை ஏமாற்றிய நாட்கள் போதும், பரிசுத்தத்தை இழந்த நாட்கள் போதும். இந்த நேரத்திலே உத்தமத்தோடு நடக்கவும் பரிசுத்தத்தோடு நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தருவீராக. இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட தகப்பனே, உத்திரிக்க ஸ்தலத்தில் வேதனையோடு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என்று இந்த அதிகாலையிலே உமது திருமுன் நின்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபங்களை நீர் ஆசீர்வதித்து உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய எங்கள் உறவினர்களுடைய ஆத்துமாவையும் நண்பர்களுடைய ஆத்துமாவையும் இந்த நாளிலே மரித்து போன ஆத்துமாக்களை மீட்டு ரட்சிக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய எல்லோரையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி